பிரைஸ் தி லார்ட். 11th ஜூலை. இன்றைக்கான வார்த்தை பயப்படாதே. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆதியாகமம் 15:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பயம் வர்றது தப்பு இல்லைங்க, ஆனால் பயத்திலே வாழ்கிறது ரொம்பவே ஆபத்து. நாளைக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன ஆகும், என் உடல்நலம் என்ன ஆகும், என் குடும்பத்துக்கு என்ன நடக்கும், இப்படின்னு பல கேள்விகள் வரும். ஆபிரகாமுக்கும் வந்ததுங்க. ஆனால் தேவன் முதல்ல உன் பிரச்சனையை பார்க்காத என்ன பாரு அப்படின்னு சொல்கிறாரு. கேடகம் எல்லா பிரச்சனைகளையும் உடனே நீக்கிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலைங்க. ஆனால் அதுக்கு நடுவுலையும் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு கேடகம் போரையே நிறுத்தாதுங்க, ஆனால் ஒரு போர் வீரனை அந்த போர்லேருந்து பாதுகாத்துக்க உதவும். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட சோதனைகள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க மாறலாம். ஆனால் தேவன் அந்த நேரத்தில் கூட நம்மளை தாங்கி நம்ம உடஞ்சி போகாமல் நம்மளை பாதுகாப்பார். தேவனே நமக்கு பெரிய பலனாக இருக்கிறாருங்க. நம்ம நிறைய நேரத்தில் அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கிறோம். ஆனால் நம்ம தேவைக்கு தேடுகிறோமா இல்லை தேவனையே தேடுகிறோமான்னு யோசிச்சு பாருங்கள். தேவன் நம்ம கூட இருந்தால் நாம் இழந்தது எல்லாமே தேவன் நமக்கு திரும்ப கிடைக்க உதவி செய்வார். பை தாட்ஸ் ஆஃப் கேர்லின். ஹாவ் அ நைஸ் டே.